அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த நாளில் முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் தி 16 அவர்கள் ஒரு சுற்றுமடலை எழுதினார். The mystery of God's love is in the heart of Jesus Christ. இயேசுவின் அந்த மறைபொருள், இயேசுவின் கடவுளின் மறைபொருள், அன்பின் மறைபொருள் எங்கு இருக்கிறது என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், இந்த இருதய அன்பை இயேசு எப்படி கொண்டிருந்தார் என்பதை லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த உவமைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியில் வருகின்ற அந்த 15ஆம் அதிகாரம் ஊதாரி மகன் அந்த உவமை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி தந்தையை போல ஊதாரித்தனமாக அன்பு செய்தார் மக்களை, ஊதாரித்தனமாக தன் இரக்கத்தை காட்டினார், ஊதாரித்தனமாக முழு இதயத்தோடு உலகத்திற்கு தேடி வந்தார் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறார் திருத்தந்தை அவர்கள். எப்படி என்றால், முதலாவது அதே அன்போடு அதே இதயத்தோடு அந்த ஊதாரி மகன் திரும்பி வருகிறார் தன் தந்தையை நோக்கி. அந்த மகன் இளைய மகன் திரும்பி வருவதை பார்த்து தந்தை ஊதாரித்தனமாக இறங்கி ஓடுகிறார். ஏனென்றால் அவன் அதே இதயத்தோடு திரும்பி வருகிறான். முன்பு இருந்த இதயம் அல்ல, அவனுக்கு மாறுபட்ட இதயம், புதிய இதயத்தை கொண்டவனாக திரும்பி வருகிறார். அப்பா, நான் உனக்கு எதிராகவும் பிதா கடவுள் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், எதிராக சென்று விட்டேன். இனிமேல் உன்னுடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் என்ற தன்னிலை உணர்ந்தவனாக அந்த புதிய இதயத்தை சுமந்து வருகிறார். ஆதலால் தான் அந்த ஊதாரித்தனமாக அன்பு செய்த அந்த தந்தை இறங்கி வந்து தன் மகனை வரவேற்கிறார். காரணம், அதே இதயத்தை கொண்டு வந்தார். இரண்டாவது, அதே அன்போடு மீண்டும் வருகிறார் அந்த ஊதாரி மகன். இனிமேல் நான் மகன் என்று சொல்ல தகுதியற்றவன், இருந்தாலும் என் தந்தையிடம் நான் போய் கேட்பேன், என்னை மகனாக அல்ல பணியாளர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்கின்ற அந்த ஒரு சின்ன உரிமையில் ஓடி வருகிறார். அதுதான் அதே அன்போடு திரும்பி வருகிறார். மூன்றாவது, அதே இரக்கத்தோடு தந்தை தன் மகனை ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்படி பாருங்க, அதே இரக்கம். யூத சமுதாயத்திலே ஒரு தந்தை இப்படி பிள்ளைகள், தந்தை வேண்டாம், நான் உனக்கு மகன் இல்லை, நீர் எனக்கு பெற்றோர் என்று சொல்லிவிட்டு சமுதாயத்தில் அசிங்கப்படுத்திவிட்டு போன தன் மகனை எந்த யூத சமுதாயத்திலும் தந்தை தன்னுடைய வீட்டின் வாயிலிருந்து தன்னுடைய அங்கிகளை தூக்கி கொண்டு ஓட மாட்டார். ஆனால் இந்த ஊதாரி மகனுடைய தந்தை பாருங்க, தன் அங்கியை தூக்கி பிடித்துக் கொண்டு தன் மகன் வருவதை கண்டு ஓடுகிறார். ஓடி அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு பணியாளர்களை அழைத்து, இவனுக்கு முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து கொடுத்து, கைக்கு மோதிரம் கொடுங்கள், காலுக்கு மிதியடி கொடுங்கள், ஒரு கன்றை அடித்து இன்றைக்கு விருந்து கொண்டாட வேண்டும். எப்படி என்றால் அவர் இரக்கம் பாருங்க, என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான், மீண்டும் திரும்பி வந்திருக்கிறான். இதுதான் இதை சொல்லி தன்னுடைய தந்தை அளவுக்கு அதிகமாக தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறார். இந்த தந்தை தான் யாருக்கு ஒப்பிடுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார். ஊதாரித்தனமாக தன் மகனை அன்பு செய்த ஊதாரி தந்தை, ஊதாரித்தனமாக தன் இரக்கத்தை பொழிந்த ஊதாரி தந்தை போலத்தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அத்தனை முறை எட்டி உதைத்தவர்களுக்கும், காரி உமிழ்ந்தவர்களுக்கும், கன்னத்தில் அடித்தவர்களுக்கும், மறுதளித்தவர்களுக்கும், காட்டி கொடுத்தவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து மன்னிப்பு அருள்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும். அந்த சிலுவையில் இருந்து அந்த படை வீரர்கள் மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கவில்லை, கண்டும் காணாமல் போனவர்களையும் மன்னிக்கிறார், தன்னை எட்டி உடைத்தவர்களையும் மன்னிக்கிறார், மறுதளித்த பேர்களையும் மன்னிக்கிறார், தன்னை காட்டி கொடுத்து இந்த அளவுக்கு மீட்பின் திட்டத்தை உருவாக்கி யூதாசையும் மன்னிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இந்த ஊதாரி தந்தையைப் போல ஊதாரித்தனமாக சிலுவையில் இருந்து மன்னித்து விடுகிறார். தந்தையை இவர்களை மன்னியும் என்று அந்த அன்புதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதய அன்பாக இருக்கிறது என்ற திருத்தந்தை அழகாக சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த முதல் வாரத்திலே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்ற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊதாரித்தனமான அன்புதான் அடுத்தவரிடத்திலும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளிடத்திலும், பெற்றோர்களிடத்திலும், மாமனார் மாமியாரிடத்திலும், சமுதாயத்தில் நாம் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு இதயம், இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முதல் வெள்ளிக்கிழமையில, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில உணர்த்துவதாக நம்மால் காணப்படுகிறது. அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பழைய ஆடையை கொண்டு வந்து புதிய ஆடையை ஒட்டு போட முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாம் புதிய இதயத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த புதிய இதயம் கொண்டிருப்பவர்கள் ஆண்டவரின் அன்பை கொண்டிருப்பார்கள், இயேசு கிறிஸ்து இரக்கத்தை கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் புதிய இதயம் பெறவில்லை என்றால், என்னதான் நம் பாவ சங்கத்தினை கேட்டாலும், என்னதான் கோவிலுக்கு வந்தாலும் மனம் மாறி புதிய இதயம் பெறவில்லை என்றால், இங்கு பழையதும் புதிதும் போட்டு ஒரே தோற்பையில் ஊற்றி வைத்தால் எப்படி அந்த தோற்பை வெடிக்கிறோம், அதுபோல நம்முடைய வாழ்க்கையை வெடித்துவிடும், இதயமும் வெடித்து சின்னாபின்னமாகும் என்பதை மறைமுகமாக இன்றைக்கு சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட என் இதயம் என்னால் இருக்க முடியுமா, வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இந்த திருப்பலியிலே விடை கண்டு அதற்கான வல்லமையை பெறுவோம். ஆமென்.